ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் எடுத்துக்குவோம். இங்கே நம்ம பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமான ஆலோசனை கொடுக்கறதும் இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ ஆலோசனை கொடுக்கப்படுறது இல்லை. பைசா வாங்கிட்டு நம்ம எந்த சர்வீஸும் ஆஃபர் பண்ணுறது இல்லை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு எச்சரிக்கையோடு நம்ம தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம இப்போ அந்த லிஸ்ட்டு தான் இப்போ நமக்கு 18 கம்பெனி இது வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம எல்லா கம்பெனியும் பார்க்க போகிறோமா அப்படின்னு சொன்னாக்க, இந்த ஆட்டோ ஸ்பேர்ஸ் நம்ம அதை பார்க்குறத கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அதை நான் தவிர்க்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் அந்த அந்த 3 ஷேர்ஸை மாத்திரமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கணும். மிச்ச ஷேர்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். மிச்சது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டோம். ஆட்டோ ஸ்பேர்ஸை தவிர்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இதில் ஒன்றே ஒன்று பேலன்ஸ் இருக்கிறது எவரெஸ்ட் கண்டோ சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மாத்திரம்தான். அதை பற்றின ஒரு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் நம்ம இதில் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஹோல்டிங் பேட்டர்னை பார்ப்போம். ஹோல்டிங் பேட்டர்னை என்ன பண்ணியிருக்கிறாங்க, 0.2% ஏற்றி வச்சுருக்கிறாங்க. யார்? எஃப்ஐஎஸ். அப்போ இது கொஞ்சம் ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் மிச்ச கம்பெனிஸு கொடுத்த மாதிரி 2%, 5% எல்லாம் கொடுக்கல. இது 0 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துருக்குறான். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்குவோம். எம்எஃப் ஏதாவது பண்ணியிருக்கிறாங்களான்னு பார்ப்போமா? எம்எஃப் இந்த கம்பெனிஸ் எல்லாம் கன்சிடரே பண்ணலை. அது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏற்றி வச்சுருக்கிறாங்க 0.91%. அது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை கன்சிடர் பண்ணலை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் மாத்திரம்தான் போவாங்க. இப்போ நம்ம எஃப்ஐஎஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் ரிஸ்க் எடுக்கணும் எடுக்க வேண்டாங்கிறத நம்ம அப்புறமா கடைசியாக முடிவு எடுத்துக்குவோம். டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் 67%, எல்லாமே அன்பிளஜ்டு ஸ்டாக்ஸ். இது வரைக்கும் இது ஓகே. நம்மளோட டிக்கெட் டேப்பருடைய வேல்யூஷன் என்ன சொல்கிறாங்க, ரெட் ஃப்ளாக் லோவாக இருக்குது, என்ட்ரி பாயிண்ட் குட்டாக இருக்குது, ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையாக இருக்குது, க்ரோத்து ஹையாக இருக்குது, இன்ஃப்ளேஷன் ஹையாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸஸ் ஆவரேஜாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம இவங்களோட இது ஸ்மால் கேப் ஹை ரிஸ்க் கம்பெனி. வேறு யாருமே அனாலிட்டிக்கல்ஸில் சஜஷன்ஸ் கொடுக்கவே இல்லை. அதனால் நம்ம இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதோட ரிஸ்க் லெவல்லையும் நம்ம பார்த்துக்குவோம். ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணுவோம், இல்லாட்டி தவிர்த்துருவோம். இப்போ இவங்களோட பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 19.75 இருக்குது. பிபி 1.5 இருக்குது. செக்டார் பிபி 28.14 இருக்குது. செக்டார் பிபி 3.24 இருக்குது. செக்டார் பிஇ 28.14, செக்டார் பிபி 3.14. அப்போ இவனுக்கு காம்படிட்டர் யார் இருக்கான்? பியர் குரூப். பியர் குரூப்பில் அதானி டோட்டல் கேஸ் இருக்குது, கெயில் இருக்குது, குஜராத் கேஸ் இருக்குது. இதெல்லாம் தாண்டிட்டா நம்மள்கிட்ட இங்கே இந்த இதுக்கு வரப்போகிறான் அப்படிங்கிற ஒரு பார்ட்டும் இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம்னா கெயில் அட்வான்டேஜில் இருக்குங்க. கிட்டத்தட்ட இவனோட லெவலை காட்டிலும் கீழே இருக்குது. ஆனால் கவர்மெண்ட்டோடது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எவரெஸ்ட்டுக்கு கொடுக்குறத காட்டிலும் கெயிலுக்கு கொடுக்கணும். அதுதான் எனக்கு என்னமோ பெட்டராக தோணுது. அப்போ நம்ம கெயிலையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். ஆல்ரெடி பார்த்துட்டோமான்னு தெரியல. பார்க்கலன்னா நம்ம கெயிலை பார்த்துருவோம். அதானி டோட்டல் கேஸ் அது வேறு இருக்குது. ஆனால் அதெல்லாம் பிபி ரேஷியோ 36 இருக்குது. நம்ம அது பக்கத்துலேயே போக வேண்டாம். குஜராத் கேஸ் 5 இருக்குது. பிஇ ரேஷியோ 25 போயிருச்சு. அதனால தான் நமக்கு ஸ்க்ரீன் அவுட் ஆகலை. ஸோ அப்போ கெயிலை அனலைஸ் பண்ணிக்குவோம் நம்ம. இதை முடிச்சுட்டு கெயிலை பார்த்துக்குவோம். ஏன்னா இது ஸ்க்ரீன் அவுட் ஆகிருக்குனாக்க கெயிலும் ஸ்க்ரீன் அவுட் ஆகிறது தானே முறை. அதனால் கெயிலை நம்ம பார்த்துக்குவோம். கெயில் தான் டிவிடெண்ட் 3 கொடுக்குறான். இப்போ நம்ம இதை பார்த்துருவோம். அடுத்த வீடியோவில் கெயிலை பார்த்துட்டு நம்ம நேரடியாக இதை எப்படி நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம், எப்படி இதில் பிளான் பண்ண போகிறோங்கிற லெவலுக்குள்ளே நம்ம போயிடுவோம்.
இப்ப இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மார்க்கெட் இது வந்து கரண்ட் பிரைஸ் வந்து 136 போகுது. ஸ்டாக் பிஇ வந்து 19 அது கரண்ட் டேட்டால இருக்கு. அம் பிபி ரேஷியோ வந்து 1.4 இருக்கு. அது 1.5ன்னு வச்சுக்கலாம். புக் வேல்யூ 93. புக் வேல்யூ 93 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 11.9% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 9.29% இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ 24%. ஸோ, அப்ப அவன் இன்னும் அடைய வேண்டியது 5% தான் அடையணும். அதனால இது வந்து நம்ம பார்த்து தான் எடுத்துக்க போறோம். இவன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா, சிஎன்ஜி கேஸ் தான். இவனுடைய ப்ராடக்ட் என்னன்னாக்க சிஎன்ஜி கேஸ். இந்த சிஎன்ஜி கேஸு, நைட்ரஜன் கேஸ் இந்த மாரி தான் பண்றாய்ங்க. இந்த சிஎன்ஜி கேஸ், நைட்ரஜன் கேஸு இதெல்லாம் சிலிண்டர்ல அடைச்சிட்டு இண்டஸ்ட்ரிக்கு மாத்திரம் தான் குடுக்குறாங்க. கமர்ஷியலா வந்து வீட்டுக்கு வீடெல்லாம் பண்ணல. இவங்க இண்டஸ்ட்ரிக்கு தான் பண்றாங்க. ஆனா பெட்ரோல் பங்க்குக்குலாம் பண்றாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. இவங்க வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டிருக்கிறாங்க. அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ வந்து நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம முடிவு எடுத்துக்கலாம். இவங்களுடைய மேனேஜ்மென்ட் டிஸ்கஷன்ஸ்ல என்ன சொல்றாங்க, இண்டஸ்ட்ரி சினரியோ வந்து இவங்க 2040 கிட்டக்க இது குரோத்ல இருக்கும். 2027 கிட்டக்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 18% குரோத் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 2022ல வந்து 11% இருந்திருக்கு. அப்ப 2027ல 18% போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இப்போ வந்து டார்கெட் வந்து 6.7% டூ 15% வந்து 2030க்கு வந்து இன்கிரீஸ் ஆகியிருக்கு. இந்தியன் எக்கானமிய ஓட அனாலிசிஸ பேஸ் பண்ணி. அப்ராக்ஸிமேட்டா பார்த்தோம்னா, இது 100 பில்லியன் இன்வெஸ்ட்மென்ட் பொட்டன்ஷியல் இன் இந்தியா ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ல இருக்குங்கிறதையும் குடுத்திருக்கிறான். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிக்கு ஒரு கிரெடிட் இருக்கத்தான் செய்யும். எனர்ஜி மிக்ஸ்ல வந்து 35% வந்து ஆயில் அண்ட் கேஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்கிறான். சிஜிஆர் வந்து 2.5%ல இண்டஸ்ட்ரி டிமாண்ட் குரோத் வந்து இன்கிரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் போட்டு வச்சிருக்கிறான். இப்ப எங்கெங்கெல்லாம் இவன் வந்து அப்ளை ஆகுறான் அப்படின்னு சொன்னா, பஸ்ஸு, ஃபியூல் ஸ்டேஷன், அதுக்கப்புறம் வந்து இந்த டெலிஃபோன் மொபைலுக்கு உண்டான டவர்ஸு, அப்புறம் இந்த மாரி ஹெவி வெஹிக்கிள்ஸு இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னு போட்டிருக்கிறான். இவன் போட்டுட்டு இதோடைய குரோத் வந்து ஐசிஆர்இ வந்து குரோத்த வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, நவம்பர் மாசம் 22க்கு போட்டதோட நிக்குது. 2030ல வந்து 17,000 இங்க 4லேருந்து 17,700 வரைக்கும் இன்கிரீஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் குடுத்துருக்குறாங்க. அவைலபிலிட்டியுமே இவ்வளோ தூரம் எடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொஜெக்ஷன்ஸையும் குடுத்துருக்குறாங்க. இது இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அத கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா இது இருக்கு. இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்கு த்ரெட் இருக்கு. இப்ப இவங்க இண்டஸ்ட்ரியல் கேஸ்னா ஓகே. அதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எங்கெங்கெல்லாம் கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். கொண்டு வந்தாக்க இண்டஸ்ட்ரியல் கேஸு இண்டஸ்ட்ரியல் கேஸ் இவங்க பண்ணித்தான் ஆகணும். அப்போ வந்து அவங்களுக்கு பவர் பிளான்ட்டுக்கா இருக்கட்டும், இல்லாட்டி மெடிக்கல் பிளான்ட்டுக்கா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது கேஸ வச்சுட்டு ஆயில் அண்ட் கேஸ வச்சுட்டு அவங்க ஆதாரமா இருக்கக்கூடிய எந்த இண்டஸ்ட்ரிக்கா இருந்தாலும் இது யூஸ் ஆகுது. ஃபயர் அண்ட் சேஃப்டி அந்த சம்மந்தமான இண்டஸ்ட்ரீஸுக்கும் யூஸ் ஆகுது. சப்ளை டூ மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட். இப்போ மெடிக்கல் எஸ்டாப்ளிஷ்மென்ட்டுக்கு வந்து என்னென்ன கேஸஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்ஸிஜன், மெடிக்கல் ஏர், அதுக்கப்புறம் நிட்டோரியஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, மெடிக்கல் வேக்கம் இதெல்லாம் வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ, இப்ப இதுவும் இவங்க ப்ரொடியூஸ் பண்றாய்ங்க. ஆனா, இதோட டிமாண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல. எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதுன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் இன்கிரீஸ் ஆகுதுங்கிறது தான் அவன் போட்டிருக்கிறானே தவிர்த்து, இதோட டிமாண்ட் எவ்வளவு இருக்குங்கிறது போடல. அதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸுக்கு வந்து ஃபியூல்ல இருந்து கேஸுக்கு வந்து டிமாண்ட் வந்து கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் அவன் போட்டிருக்கிறான். ஃபயர் அண்ட் சேஃப்டி எக்யூப்மென்ட், ஃபயர் சஸ்பென்ஷன் சிஸ்டத்துக்கும் இந்த கேஸ் தேவைப்படுதுன்னு போட்டிருக்கிறான். இதுவரைக்கும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இவங்க வந்து என்ன பண்றாய்ங்க,
குளோபல் லெவல்ல இந்தியா மாத்திரம் இல்ல, குளோபல் லெவல்ல இவன் வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கிறான். இந்தியால வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மகாராஷ்டிராலயும், குஜராத்லயும் இவனுக்கு இது இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, துபாய்ல இருக்கு. அதுக்கப்புறம் பிஏன்னு ஒரு யுஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறான். இங்க வந்து அக்ரிகேட்டட் கெப்பாசிட்டி ஓவர் 1.5 மில்லியன் சிலிண்டர்ஸ் ஆனுவலி. ஸோ, இப்ப வந்து கிட்டத்தட்ட 10,00,000 ப்ளஸ் ஒரு 50,000 அ ஒரு ஆமா 50,000 கிட்டக்க இவன் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றதா போட்டிருக்கிறான். இப்ப இவங்க கம்பெனியோட கிளையண்ட்ஸ் எல்லாம் யார் யாருன்னு பார்ப்போம். இந்த கேஸஸ் சச் ஆஸ் ஆக்ஸிஜன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆர்கன், ஹீலியம், ஏர் இதெல்லாம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க எல்லாம் பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிறத போட்டிருக்கிறான். ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் பார்ட்ஸ் ஃபார் சம் ஸ்பெஷலைஸ்டு யூசேஜ் ஏரியாஸ். யார் யாரெல்லாம் உள்ள வராங்கன்னா 150 ஸ்ட்ராங் கிளைண்ட் பிளேயர்ஸ்டு இருக்குங்கிறத போட்டிருக்கிறான். அதில் ரொம்ப கீ பிளேயர்ஸ் யார் யார் வராங்க? டாடா மோட்டார்ஸ் வராங்க, பஜாஜ் ஆட்டோ, ஹூண்டாய், டொயாட்டோ, பிஓசி ஆஃப் இந்தியா போட்டிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ராக்ஸயர், மகாநகர் கேஸ் அண்ட் அதானி கேஸ் இதெல்லாம் இவங்களுடைய கிளைண்ட் பேஸ்டாக சர்வீஸில் இருக்குது அப்படிங்கிறத போட்டிருக்கிறான். அதானி கேஸ் தான் அவனே வச்சுருக்கிறானே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ, அப்போ வந்து துபாயில் இருக்குது, யுஎஸ்ஏல இருக்குது, 2 பக்கமும் இருக்குது, யூரோப்லேயும் இருக்குது. இந்த கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆயிலுக்கு மாற்று இதெல்லாம் நம்ம சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் பெரிய சேலஞ்ச் என்ன இருக்குது? வெஹிக்கிள்ஸோட பொசிஷன் அதாவது வந்து கன்சம்ஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, நடுவுல ஒரு காலத்துல வந்து பெட்ரோல்லேருந்து சிஎன்ஜி கேஸா மாத்தணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலகட்டங்கள்ல, நம்மகிட்ட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கு. நம்ம இனிமே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இப்ப இருக்கிறத எடுத்தோம்னா கூட, நம்மளுடைய தேவை பூர்த்தி ஆகாது. அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அது அது வந்து ஒரு காங்கிரஸ் கவர்மெண்ட் ரூலிங்ல இருக்கும்போது, இந்த இதெல்லாம் கோர்ட்ல கேஸ் நடந்தது. இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு பிறகு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் ஈவி வெஹிக்கிளுக்கு மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஈவி வெஹிக்கிளுக்கு மாத்திக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து இப்ப அ பெரிய லக்ஸரி இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பெட்ரோலோ, டீசலோ அதுக்கான ப்ரொவிஷனும் குடுத்துடுறாங்க. சிஎன்ஜி சிஎன்ஜி கேஸுக்கான ப்ரொவிஷனும் குடுத்துடுறாங்க. ஈவிக்கு உண்டான ப்ரொவிஷனும் குடுத்துடுறாங்க. 3த்துல எது இருக்கோ, அவைலபிலிட்டி இருக்கோ, அதுல ரன் ஆகுற மாரி இவங்க வந்து இப்ப வெஹிக்கிள்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏன்னா சார்ஜிங் ஃபெசிலிட்டி இல்லாத இடத்துல கேஸோ, இல்லாட்டி பெட்ரோல், டீசலோ வச்சு ஓட்டுற மாரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப இது வெஹிக்கிள பொறுத்தவரைக்கும். மத்தபடி வந்து இண்டஸ்ட்ரி சிச்சுவேஷன்ல எப்படி மாறுது? மெடிக்கல்ல வந்து கேஸ் தேவைப்படுறது, கேஸ் தேவைப்பட்டு தான் ஆகும். அதே மாரி எனர்ஜி செக்டார்ல பவர் புரொடக்ஷனுக்கு கேஸ் தேவைப்படுறது தேவைப்படும். இன்னைக்கு சோலார் சிஸ்டத்துக்குலாம் மாறுற வரைக்கும், நம்ம வந்து கேஸோட பெர்சன்டேஜ் கூட இருக்கும். தெர்மலோடைய பெர்சன்டேஜ் கூட இருக்கத்தான் செய்யும். அப்படி இருக்கிற பட்சத்தில, இவங்களுக்கு பிசினஸ் இருக்கும். இப்ப அவனே போட்டான் பார்த்தீங்களா? த்ரெட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நியூ ப்ராடக்ட் டெவலப்மென்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வேரியேஷன் இருக்கட்டும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட அ ஒரு ஈவி வெஹிக்கிள்ஸோடது, லிட்டிகேஷன் ரிஸ்க் இருக்கு. அப்புறம் என்விரான்மென்டல் ரிஸ்க் வந்து பார்த்துக்குவோம். ஸோ, இப்ப இதெல்லாம் வந்து இவனுடைய த்ரெட். இதையும் தாண்டி தான் இவன் பிசினஸ் பண்ணணும். எவ்வளவு பிசினஸ் பண்ண போறான்? அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி. ஸோ, இப்ப இந்த கட்டத்தில இவனுடைய இத வந்து அனலைஸ் பண்ணுவோம். புராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்ட அனலைஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட்டா இன்கிரீஸ் ஆகிட்டே இருந்தது. 2023ல வந்து 1274 குறைஞ்சிருக்கு வென் கம்பேர் டூ 2022. ஆனா நம்ம 2022 அவ்வளோ தூரம் நம்ம வெயிட்டேஜ் குடுக்கறதில்ல. அதுக்கு பதிலா 2021 தான் வெயிட்டேஜ் குடுக்குறோம். 2021க்கும் 2023யும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரூ. 300,00,00,000 இது வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரி, இப்ப கீழ இப்ப இதிலிருந்து பார்த்தோம்னு வச்சுக்கங்களேன், 2012, 13, 14 இந்த இடத்துல டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு, 15லேருந்து பார்த்தோம்னா, அப் ட்ரெண்டே தான் வந்துட்டுருக்கு. நடுவுல 18 மாத்திரம் ஒரு ரூ. 30,00,00,000 கம்மியாயிருக்கு.
அதுக்கப்புறம் ஃபுல்லா அப் ட்ரெண்ட்லயே வந்துட்டுருக்கு. அப்ப பிசினஸ் வந்து ஏதோ ஒரு வகையில குரோத்ல இருக்கு அப்படிங்கிறத மாத்திரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளோ எடுத்திருக்கிறான்? 2021ல 166 எடுத்திருக்கிறான். 2023ல வந்து 160 தான் எடுக்க முடிஞ்சிருக்கு. கிராஸ் ப்ராஃபிட். நான் சொல்ற மார்ஜின்ல ப்ராஃபிட். அப்ப மார்ஜின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 21ல 18%ம் 23ல 13%ம் எடுக்க முடிஞ்சிருக்கு. ஏன் இவன் வந்து இவ்ளோ தூரம் குறையறான்? நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா இன்கிரீஸ் ஆயிருக்கா? எக்ஸ்பென்சஸ் சாரி பாஸ் நான் தப்பா சொல்லிட்டேன். கிராஸ் ப்ராஃபிட் வந்து 2000 ஆமா கரெக்ட்டு தான். 166 அதுக்கப்புறம் 160 ரூ. 6,00,00,000 கம்மியா எடுத்திருக்கிறான். ஆனா ரூ. 300,00,00,000 இதா இருக்கு. இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா ரூ. 6,00,00,000 கம்மியா எடுத்திருக்கிறான். ஏன் கம்மியா எடுத்திருக்கிறான்? மெட்டீரியல் காஸ்ட் ஏதாவது இன்கிரீஸ் ஆயிருக்கான்னா, 5% மெட்டீரியல் காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப 5% அப்படின்னு சொன்னாக்க, இப்ப வந்து அ எதுல டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ல நம்ம 5%ன்னு வச்சுக்குவோமே. 5% வந்து 52% வந்து டோட்டல் எக்ஸ்பென்சஸ்ல 52% வந்து மெட்டீரியல் காஸ்ட். இப்ப இதுல 52% 50% போடுவோம். அப்ப கிட்டத்தட்ட ஒரு ரூ. 15,00,00,000 வந்து எக்ஸ்ட்ராவா இவனுக்கு போயிருக்கு. இது போயிருக்கு. அப்ப இதே அளவுக்கு மார்க்கெட்ல பிரைஸ்ல வித்திருக்கணும்ல. அப்படி வித்திருந்தான்னா, இங்க அட்ஜஸ்ட் ஆயிருக்கும். அப்படி விக்க முடியாம ஏதோ ஒரு கவர்ன்மென்ட்டோட கண்டிஷன்னாலயோ, இல்லாட்டி என்விரான்மென்டல் கண்டிஷன்னாலயோ, இந்த பிரைஸ வந்து இவன் புரொடியூஸ் பண்ணக்கூடிய பிரைஸ இவனால விக்க முடியல அப்படின்னு சொன்னா, அவனுக்கு லாஸ் ஆகும். இது ஒரு பெரிய ரிஸ்க். பிரைஸ வந்து கவர்ன்மென்ட் கண்ட்ரோல் பண்றாங்க. இல்லாட்டி கவர்ன்மென்ட் வந்து சோசியல் இம்பாக்ட்ட பேஸ் பண்ணி, அவங்க இன்ஃப்ளேஷன் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு பிரைஸ கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பட் இதுக்கு பொருந்துதான்னு தெரியல. நமக்கு பெட்ரோலுக்குலாம் எப்படி கவர்ன்மென்ட் கண்ட்ரோல் பண்றாங்களோ, அது மாரி. நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான்? ரூ. 90,00,00,000 2021ல எடுத்திருக்கிறான். இப்ப ரூ. 14,00,00,000 தான் வந்து ரூ. 76,00,00,000 எடுத்திருக்கிறான். ரூ. 14,00,00,000 மைனஸ் ஆயிருக்கு. அதே மாரி இபிஎஸ் வந்து ரூ. 8,00,00,000 எடுத்திருக்கிறான். சாரி 8.02 எடுத்திருக்கிறான் இபிஎஸ் பெர்சன்டேஜ். இப்ப வந்து இத பார்த்தோம்னா 2023ல வந்து பார்த்தா 6.79 தான் இருக்கு. ஸோ, அப்ப இந்த கம்பெனி வந்து வளர்ச்சி அடையக்கூடிய பாதை தான். அது புரியுது. ஆனா, அ அதாவது புத்திக்கு தெரியுது, மனசுக்கு கேட்கல அப்படின்னு என் ஃப்ரெண்ட் அடிக்கடி சொல்லுவான். "நீ சொல்றதெல்லாம் சரி சங்கர். புத்திக்கு கேட்குது, மனசுக்கு கேட்கலையே" அப்படின்னு சொல்லுவான். அத மாரி புத்திக்கு தெரியுது. ஆனா மனசு கேட்கலையே, இதுக்குள்ள நம்ம போகணுமா அப்படின்னு யோசனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப இவனோட டெப்ட் ஃப்ரீ கம்பெனி அத நான் பார்த்துட்டேன். ரிசர்வ்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 23 இங்கிட்டு ஒரு 24, 40, ரூ. 50,00,00,000 ரிசர்வ் போன தடவை காட்டிலும் இன்கிரீஸ் ஆகியிருக்கு. அ அதே மாரி பாரோயிங்ஸ் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ரூ. 23,00,00,000 பாரோயிங்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆமா ரூ. 23,00,00,000 குறைஞ்சிருக்கு. அப்ப கடன அடைச்சுக்கிட்டே வந்துட்டான். அந்த மாரியான ஒரு சிச்சுவேஷன்ல இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ பார்ப்போம். கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா, நெட் கேஷ் ஃப்ளோ வந்து -14க்கு வந்துருச்சு. அப்ப அந்த நெட் கேஷ் ஃப்ளோவ வந்து -14க்கு வர்ற அளவுக்கு என்ன பண்ணினான், பிக்ஸ்ட் அசெட்ஸ் பர்ச்சேஸ்டு ரூ. 84,00,00,000 வாங்கி போட்டிருக்கிறான். மொத்தத்துக்கும் அத போட்டு ரூ. 84,00,00,000 பிக்ஸ்ட் அசெட்ஸ வாங்கி போட்டான். 106,00,00,000ல ரூ. 84,00,00,000 வாங்கி போட்டான் அப்படின்னு சொன்னாக்க, அப்ப எவ்வளவு மிச்சம் இருக்கும்? இங்கிட்டு ஒரு 16, அங்கிட்டு ஒரு 6, 22 தான் மிச்சம் இருக்கும். இந்த 22 பிளஸ் ஒரு 14 அ அப்ப ரூ. 36,00,00,000 இவன் என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்ப்போமே. புரோசீட் ஃப்ரம் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 21,00,00,000 வாங்கியிருக்கிறான். அப்ப மொத்தம் ரூ. 68,00,00,000 என்ன பண்ணியிருக்கிறான்னு பார்க்கணும். ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் வந்து ரூ. 41,00,00,000. அப்ப 61ல வந்து 41 கழிச்சிட்டோம்னா பாக்கி ரூ. 20,00,00,000 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு ரூ. 10,00,00,000. என்ன கடன வாங்கி எதுக்கு இன்ட்ரெஸ்ட் குடுக்கணும்? சரி. அப்ப இன்னும் வந்து ரூ. 10,00,00,000 என்ன பண்ணியிருக்கிறான், டிவிடெண்ட் ஒரு ரூ. 7,00,00,000 குடுத்துருக்கிறான். கரெக்ட்டா டேலி ஆயிருச்சு. ஃபினான்ஷியல் லையபிலிட்டி வந்து ஒரு ரூ. 3,00,00,000 இருக்கு. கரெக்ட்டா டேலி ஆயிருச்சு. ஆனா, எனக்கு என்னன்னாக்க, நீ ரூ. 41,00,00,000 கடன் அடைச்சிருக்கிறான். ரீபேமெண்ட் 21,00,00,000 கடன வாங்கியிருக்கிறான்.
அதுக்கு இந்த கடனையே வாங்காம இந்த ரூ. 21,00,00,000 அடைச்சிருக்கலாமே! பாக்கி ரூ. 21,00,00,000 நின்றுருந்திருக்கும்ல. இது ஒரு விஷயம். ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒருவேள வந்து அந்த டெர்ம் முடிஞ்சிருக்கு. அதனால ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்களா? ஃப்ரெஷ்ஷா வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்களா? அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்ட்ரஸ்ட் பெய்டு வந்து ஒரு ரூ. 10,00,00,000 இருக்கு. அப்ப ஆப்பரேட்டிங் வந்து எக்ஸ்பென்சஸ்ல ஃபிக்ஸட் அசெட்ஸ்ன்னு வாங்கியிருக்கிறதா சொல்லியிருக்கிறான். அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் என்ன வாங்கியிருக்கிறான்? அது நமக்கு தெரியல. அது வந்து பிசினஸ் ரிலேட்டடா தான் வாங்குவாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆனா ஆனா வந்து என்ன வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. டைரக்ட்டா பிசினஸ்க்கு இன்வால்வ் ஆயிருக்கா? இல்லாட்டி கேப்பிட்டல் குட்ஸ்குள்ள போயிருச்சா? அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்வென்டரி டேஸ் டெப்டார் டேஸ் வந்து இப்ப 4 நாள் இன்கிரீஸ் ஆயிருக்கு. இன்வென்டரி டேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 286 நாளா இன்கிரீஸ் ஆயிருக்கு. டேஸ் பேயபிள் வந்து குறைஞ்சிருக்கு. இது ஏன் 224 இன்வென்டரி டேஸ் வந்து ஏன் சைக்கிள் கூடியிருக்கு? கிட்டத்தட்ட 100 நாள் கூடியிருக்கு. 100 நாள்னா 3 மாசம் சைக்கிள் வந்து கூடியிருக்கு. ஏற்கனவே மார்ச் மாசம் 2021ல கூட 227 இருக்கு. எனிவே இது வந்து பிசினஸ் வந்து சிஎன்ஜி கேஸு 1. இவன் வந்து குவார்ட்டர் ரிசல்ட்ட பார்த்தோம்னாக்க டிடிஎம் அச்சீவ் பண்ற மாரி தான் குடுத்துருக்காய்ங்க. பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து இங்கிட்டு ஒரு 300 இங்கிட்டு ஒரு 260. அப்ப ரூ. 560,00,00,000 போட்டான். டிடிஎம் 1200,00,00,000 1100,00,00,000 தான். அப்ப ரூ. 1200,00,00,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சின்ன ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்குவோம். அ ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் என்ன பண்ணியிருக்கிறான்? டிடிஎம்ல வந்து 143. இவன் வந்து இப்பவே வந்து அ 70, 78 எடுத்துட்டான். அப்ப அதையும் பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெட் ப்ராஃபிட் இங்க 48 எடுத்திருக்கிறான். இங்க நெட் ப்ராஃபிட் வந்து 67. அப்ப அதையும் பீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி பீட் பண்ணான்னாக்க ஸ்டாக் பிரைஸ் கொஞ்சமாவது மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா த்ரெட் இருக்குங்கிறதோட நம்ம வந்து மூவ் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். ரொம்ப சென்சிட்டிவா மூவ் பண்ணணும். இவனுடைய பீட்டா ஸ்கோர பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் இதுல போடல. இதுல போட்டிருப்பாய்ங்க. பீட்டா ஸ்கோர் என்னங்கிறத பார்ப்போம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. கரண்ட் லயபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னது நான் கரண்ட் அசெட் வந்து ரூ. 497,00,00,000 இருக்கு. நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 51,00,00,000 இருக்கு. அது நம்ம கடன் அங்க கம்மியா தான் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டோம். இப்ப நம்ம வந்து இவனோட பீட்டா ஸ்கோர் என்னன்னு பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் என்ன இங்கேயும் காணோம்? பீட்டா ஸ்கோர் வேணும்ல? சரி அப்ப இதுல பார்ப்போம். பீட்டா ஸ்கோர் பாருங்களேன் 2.19 அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் குதிக்கிறதுக்கு முன்னாடி இது குதிச்சு தவ்வி விழுந்து எல்லா வேலையும் முடிச்சுப்புடும்னு அர்த்தம். நம்ம சுதாரிக்கிறதுக்குள்ளயும் கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ளயும் என்னென்னமோலாம் நடந்து போயிரும். அந்த அளவுக்கு வேகமா இது செயல்படணும் அப்படிங்கிறது. ஆயில் அண்ட் கேஸ்னாலே அந்த அளவுக்கு வேகமா செயல்படணும். அத வந்து பீட்டா ஸ்கோர் வந்து எப்பலாம் 1 கிராஸ் பண்ணி வருதோ, அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா சீக்கிரமா டக்குன்னு ப்ராஃபிட்ட புக் பண்ணணும். ஏறிக்கிட்டே இருக்கிறான்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். டபால்னு ஒரே கேண்டில்ல நம்மள கவுத்தியும் விடுவாய்ங்க. அதனால இது வந்து கொஞ்சம் பீட்டா ஸ்கோர பேஸ் பண்ணி கொஞ்சம் ரிஸ்க் இருக்கக்கூடிய கம்பெனியா தான் நம்ம கருதிக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா உள்ள கொண்டு வரணும். அப்ப ஓரளவுக்கு இவன் வந்து பண்ணியிருக்கிறான். அனாலிசிஸ் வந்து பெருசா ஒண்ணும் யாரும் சஜஷன்ஸ்லாம் குடுக்கல. டெப்ட் ஃப்ரீ ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கு. ப்ராஃபிட் குரோத் இருந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் ஓகே. இதுக்கு நெகட்டிவ்ஸ்ன்னு ஒண்ணும் பெருசா வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கு. எக்ஸெப்ட் என்விரான்மென்டல் த்ரெட்ட தாண்டி. இப்ப இப்படிப்பட்ட இந்த கம்பெனியோட புக் வேல்யூ 93 எப்படி இறங்கியிருக்கிறான் பாருங்களேன். ஆல்ரெடி வந்து ஹை வந்து கிட்டத்தட்ட 380க்கு மேல வச்சுக்கிட்டு, அப்படியே கீழ படுத்து ரூ. 2க்கு இறங்கி ரூ. 10 கிட்டக்க ரூ. 10 கிட்டக்க இறங்கி வந்திருக்கிறான். லோ வந்து ரூ. 10 கிட்டக்க வந்திருக்கிறான். ரூ. 8.50 ரூ. 10. இந்த இங்க பார்த்தா தெரியும். ரூ. 7.30க்கு வந்துட்டு, இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா, 2021ல வந்து பாருங்களேன், 284 போயிட்டு, எகைன் திருப்பி அந்த 23 உடைச்சு, இங்க லோ வந்து ரூ. 66க்கு வந்துட்டு, இப்ப ஏறலாமா? வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்ப இவன பொறுத்தவரைக்கும் இன்னும் நமக்கு பிரேக் அவுட் நடக்கல. அப்படி பிரேக் அவுட் நடந்தா கூட, நம்ம வந்து உஷாரா இருந்துக்க வேண்டியது, மேக்ஸிமம் பிரைஸ் வந்து 0.618ல 240.
அத உடைச்சு போறான முதல்ல இங்கே பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணிறணும். பார்ஷியல் ப்ராஃபிட்டாவது புக் பண்ணிறணும். அத உடைச்சு மேல போனான் அப்படின்னு சொன்னோம்னாக்க, வெயிட் பண்ணலாம். 500 வரைக்கும் போறானான்னு பார்ப்போம். ஏன்னா கிட்டத்தட்ட இவன் வந்து இதுக்கு நாள்னா 360 வரைக்குமாவது போகணும்ல. 360 வரைக்கும் போகுதுன்னா, ரூ. 350 வரைக்குமாவது போறானான்னு பார்ப்போம். ரூ. 350 போறானான்னு பார்ப்போம். 348, 350 வரைக்குமாவது போறானான்னு பார்க்கலாம். ஆனா 240 கிட்டக்க வரும்போது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல ஒரு ரூ. 10,000 போடுறோம்னு வச்சுக்கங்களேன். இப்ப நமக்கு வந்து கரண்ட் பிரைஸ் 135 இருக்கு. அப்ப 240 வரும்போது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கும். ரூ. 20,000 இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த 10,000 பிளஸ் இந்த 10,000க்கு உண்டான வட்டி. அதுக்கு வந்து மாசத்துக்கு ஒரு வட்டின்னு போடுங்க. இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு வட்டின்னு போடுங்க. போட்டு அத எடுத்துருங்க. டிவிடெண்ட் குடுத்தான்னா அதெல்லாம் கழிக்காதீங்க. அது அடிஷனல் பெனிஃபிட்டா வச்சுக்குவோம். இந்த வட்டிய எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு உண்டான ஸ்டாக்க மாத்திரம் ரீட்டெயின் பண்ணுங்க. இவன் உடைச்சு மேல ஏறி ரூ. 350 போச்சுன்னாக்க, ஃபுல் ப்ராஃபிட்டா போட்டு குளோஸ் பண்ணிட்டு வெளியில வந்துரலாம். இல்ல அதையும் உடைச்சு மேல ரூ. 523 1.61 போவேன்னு சொன்னா, நான் போறதுக்கான வாய்ப்பு எனக்கு என்னமோ கம்மியா தெரியுது. அப்படி போவேன்னு சொன்னான்னா, போயிட்டு போறான். நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரமா வெளியில வர முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா வெளியில வந்துக்கிட்டோம்னாக்க, போட்ட காசு சேஃபா இருக்கும். அதுக்கான வட்டிய எடுத்துட்டோம். பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு உண்டான பைசா தான். அது அடிஷனலா ப்ராஃபிட் குடுத்தா ஓகே. இல்லாட்டி எங்க டர்ன் ஆகுறானோ அந்த இடத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளியில வந்துர வேண்டியதான். இப்படி நம்ம வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த இதுல வந்து என்னுடைய இது பார்வை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லோல இருந்து ஒரு பார்ட்டி ஏறிட்டு திருப்பி கீழ இறங்கியிருக்கிறான். இந்த லோ எப்போ வைக்கிறான்? 2020ல வச்சிருக்கிறான். 2021, 22ல வந்து 2 வருஷத்துல இவ்வளோ தூரம் போயிட்டு, திருப்பி 2023 முழுக்க அப்படியே இறங்கிட்டு, 2022 பிப்ரவரியிலேருந்து 2022, 23 முழுக்க இறங்கிட்டு, 2023 பிப்ரவரியிலிருந்து லேசா தலைய தூக்கியிருக்கிறான். ஆனாலும் இந்த பார்ட்ட பிரேக் அவுட் பண்ணல. 3.8 பிரேக் அவுட் பண்ணான்னா மேல போகும். ஆனா, இப்ப நமக்கு 23ல 0.23லயே பிரேக் அவுட் பண்ணான்னாலே ஓரளவுக்கு ட்ரெண்ட நம்ம வந்து ஓகேன்னு சொல்லிக்கலாம். ஆனா, உஷார் 38 கிராஸ் பண்ணான்னா 50, 61 வரைக்கும் போறதுக்கு இருக்கு. அதாவது நான் 38ன்னு சொல்றது 0.38, 0.5, 0.618. ஸோ 0.38 கிராஸ் பண்ணான்னா 50, 0.5 அப்புறம் 0.618க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்தோட திரும்புறானா, இல்ல அதுக்கு மேல போறானான்னு பார்ப்போம். ஏன்னா ட்ரெண்ட் நமக்கு லைன் இப்படி போட்டோம். அப்ப அவன் இந்த இடத்த முட்டிட்டு அப்படியே திருப்பி கீழ இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வச்சுக்கணும். அதனால நம்ம பொறுமையா பார்ப்போம். அ என்ட்ரி எடுத்தோம்னா கூட இந்த இந்த கேர்ஃபுல்லா இப்படி என்ட்ரி எடுத்துக்கிட்டு நம்ம பண்றது சரி. நார்மலா வெய்ய காலத்துல இந்தியால வந்து கேஸோட தேவை வந்து ஜாஸ்தியாகும். அந்த இடத்துல இப்ப டிமாண்ட் வந்து எங்க பார்க்க போறோம்னா, வெய்ய காலத்துல இந்தியாவோட கேஸோட தேவை ஜாஸ்தியாகும். அதனால பவர் கன்சம்ப்ஷன்ஸு இந்த மாரி ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த ஸ்டாக்க கன்சிடர் பண்ணினோம்னால் இப்படி கன்சிடர் பண்ணணும். ஆனா, அது கெயிலா இருந்தாலும் சரி, இதுவா எவரெஸ்ட் கென்டோவா இருந்தாலும் சரி, இன்டர்நேஷனல்ல கேஸ் பிரைஸ கவுத்தி விட்டாங்கன்னா, டோட்டலா கவுத்தி விட்டுருவாய்ங்க. அந்த ரிஸ்க் இருக்கும். அதனால என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த மினிமம் பெர்சன்டேஜ் போட்டுக்கிட்டு என்ட்ரி எடுத்துக்கலாம். நண்பர்களே, நன்றி நண்பர்களே. உங்களுடைய இந்த தகவல் உங்களுக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். நம்ம அடுத்தடுத்த வீடியோல வந்து ஏன் நான் வந்து 3 ஸ்டாக்க நான் எடுக்க போறதில்ல. அதுக்கப்புறம் இப்ப ஆல்ரெடி ஸ்க்ரீன் அவுட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக்க நம்ம என்ன செய்ய போறோம்? அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். தனித்தனி வீடியோ கூட பாட்டுக்கும் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அதுக்கு அடுத்த வீடியோல நான் இப்பயே சொல்லிடுறேன். அம் எப்படி நம்ம வந்து டார்கெட்ட நான் வந்து எடுக்கிறேன். என்னுடைய மெத்தட் தான். அ அதுக்கான ஃபார்முலாவ நான் எப்படி செட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அத எப்படி வந்து எக்ஸெல் ஷீட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். அப்படிங்கிற ஒரு டுட்டோரியல் வீடியோவ தான் நான் போடப் போறேன். சப்சிக்வென்ட்டா நீங்க வந்து அதே இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இருந்தது, உங்களுக்கு அடாப்டிவா இருந்தது அப்படின்னு சொன்னாக்க,
யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக அதோட காப்பியை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஃபிகரில் நம்ம சப்சிக்வெண்ட்டாக அதோட காப்பியை எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய இன்புட் ஃபிகரில் மாத்திரம் நீங்கள் வந்து வேறு ஸ்டாக்கு கூட நீங்கள் போட்டுக்கிட்டு அதை நீங்கள் பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். நம்ம குழம்பவே வேண்டியதில்லை. எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணுங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்குவோம். நன்றி நண்பர்களே. எல்லாருக்கும் நல்லதாகவே இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.